தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் திவ்ய சைத்தன்யா பள்ளியில் ஆண்டு விழா களை கட்டிய பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஏழைகளின் கல்வி புகலிடமாக செயல்பட்டு வரும் திவ்ய சைத்தன்யா மெட்ரிகுலேஷன் பள்ளி சென்ற வருடம் மாநிலத்தில் 3வது இடமும் மாவட்டத்தில் முதல் இடமும் பிடித்துள்ளது. அனைத்து ஏழை மாணவர்களும் படிக்கக்கூடிய குறைந்த கட்டணத்தில் கல்வியை விதைத்து வருகின்றது. மேலும் சோளிங்கரில் சிறந்த பள்ளியாகவும் திகழ்வதால் திவ்ய சைத்தன்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக நடைபெற்று வருகிறது. பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி உரிமையாளர் சேகர், பள்ளி முதல்வர் தாமோதரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சோளிங்கர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், கொண்டபாளையம் காவல் ஆய்வாளர் காந்திமதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் தங்கள் கற்றலின் மேம்பாட்டு திறனையும் கலை நிகழ்ச்சியையும் கண்டுகளித்து உரையாற்றினார்கள். இதில் மாணவ மாணவிகள் தங்கள் தமிழ் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், தெய்வங்கள் போன்ற வேடங்கள் அணிந்து நடனம், பாடல், பேச்சு, நாடகம் வாயிலாக நடித்து காண்பித்தனர். மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பள்ளி ஆசிரியர்களும் தங்கள் திறமைகளை மாணவரிடம் எடுத்து நடித்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார்கள். மாம்பழத்தை கூட இவனுக்கே கொடுத்துட்டீங்க. நாராயண நாராயண. ஒரே டாக்ஸர் எங்களையும் இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. நமக்கு செட் ஆகாது. ஒன்றும் இல்லை, பசங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுல வந்த சண்டை தான் இது. நான் சிபிஎஸ்சி போடலாம் சொல்றேன், உங்க மாப்பிள்ள மெட்ரிகுலேஷன்ல போடலாம் சொல்றாரு. பசங்க படிப்புக்கு சிபிஎஸ்சி தானே பெஸ்ட். ஃபியூச்சர்ல நீட், ஐஐடிக்கு அது தானே யூஸ் ஆகும். படிக்கிறீங்க நாரதரே, இந்த காலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இங்க ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியம். அறிவுன்றது ஒழுக்கத்தை மீறினது. ஒழுக்கமா இருந்தாக்கா இந்த சமுதாயத்துல எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு நிலையும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தலாம். ஒழுக்கமில்லாத ஒரு குடும்பம், ஒழுக்கமில்லாத ஒரு மாணவன், ஒழுக்கமில்லாத ஒரு மனிதன்றது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சமுதாயத்தில் எந்த நிலையிலையும் ஒரு ஷைன் ஆக முடியாது.